அவ மூஞ்சில ஆசிட் எடுக்கிற வரைக்கும் ஆள் ரெடி பண்ணிட்டேன். ஆசிட் யார் அடிக்க போறா? யார் அரேஞ்ச் பண்ணிருக்கான்னு சொல்லு. கேள் பாபு. கல் பொடி போட்டுதானே அவன் கூட விளையாடுறேன். அவன் கலர் வாட்டர் கலந்து அடுக்கிற பம்பில் ஆசிட் கலந்து வச்சுட்டான். அப்படியே கலர் தண்ணி அடுக்கிற மாதிரி அவன் மூஞ்சில அடிச்சிருவான். அது யாராலையும் கண்டுபிடிக்கவே முடியாது. ஜீவா, கோபி வாடங்க. ராசு சீக்கிரம் வா. என்ன மச்சான்? என்ன சார் ஆச்சு? பூங்குடி, இவன் ஆசிட் அடிக்க வந்தது உன் மேலதான். சுனில், யார் இவன்? இவன் எப்படி நம்ம வீட்டுக்கு ஃபங்க்ஷனுக்கு வந்தா? இவன் யாருன்னு எனக்கு தெரியாது டாடி. ஏன் ஜீவா, இவன் பூங்குடி மேலதான் ஆசிட் அடிக்க வந்தா உனக்கு எப்படி தெரியும்? தீபிகா ரூம்ல படுக்க வைக்க போனால, அப்பதான் அவ போதையில வளர்னா. அதை கேட்டுதான் நான் இங்க வந்தேன். தீபிகாக்கு இவன் தான் ஆசிட் அடிக்க வந்தான்னு எப்படி தெரியும்? சொல்லு ஜீவா, எப்படி தெரியும்? இவன் அரேஞ்ச் பண்ணதே அவதான். என்ன சொல்ற? ஆமா அங்கிள், தீபிகாவுக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை. ஆனா நான் பூங்குடியை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதனாலதான் பூங்குடியை பழி வாங்கறதுக்காக. அதுக்காக என் வீட்டு ஃபங்க்ஷன் தான் உனக்கு கட்சிதா? உன்னை நான் சும்மா விட மாட்டேன். ஏதாவது விபரீதம் நடந்ததா என்ன ஆயிருக்கும்? சுனில், உடனே போலீஸ்க்கு போன் பண்ணு. ஓகே டாடி. பண்றது பண்ணிட்டு ஒரு அடி எடுத்து வச்சு நடந்த. ஹலோ, போலீஸ் ஸ்டேஷனா?
சார் என் ஃபேமிலியில எல்லாரும் வெஜிடேரியன். ஒரு எறும்பை கூட கொல்ல மாட்டோம் சார். அப்படிப்பட்ட என் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு ஒரு பொண்ணையே கொல்ல பார்த்திருக்கான் சார் இவன். இவங்கள சும்மா விடக்கூடாது சார். வெயிட் பண்ணுங்க, நாங்க ப்ராப்பரா நடவடிக்கை எடுக்கிறோம். சார், அன்னைக்கு ஒருத்தன் காலேஜில் ஆசிட் அடிக்க வந்தான். அப்போ அவன் யார் மேல அடிக்க வந்தான்னு தெரியல. ஆனா இப்பதான் புரியுது, அவனும் பூங்கொடி மேல தான் அடிக்க வந்திருக்கான். கண்டிப்பா அவனை இவ அனுப்பி தான் சார் வந்திருக்கணும். இவ வீட்டுக்குள்ள வந்ததுல இருந்து நாங்க ஏகப்பட்ட சித்திரவதை அனுபவிச்சுட்டு இருக்கோம். டேய் விடுடா. அம்மா, எப்படிமா விட முடியும்? இவ என்ன கொஞ்சம் நெஞ்ச கொடுமையா பண்ணிருக்கா? அம்மா, இவ பூங்கொடி வீட்டுல வச்சு பண்ண டார்ச்சர் பத்தாதுன்னு இன்னொரு வீட்டு ஃபங்க்ஷன் கூட பார்க்காம பூங்கொடி முகத்துல ஆசிட் அடிக்க பார்த்திருக்கா. இது மட்டும் இவன் நினைச்ச மாதிரி சரியா பட்டு இருந்துச்சுன்னு வைங்க, பூங்கொடி நிலைமை என்னமா இருக்கும் கொஞ்சம் நினைச்சு பாருங்க. என்ன ஜீவா, போலீஸ் ஸ்டேஷன் ஆச்சேன்னு அமைதியா இருந்தா நீ பாட்டுக்கு பேசிக்கிட்டே போற. நல்லா கேளுங்க கிராணி. கேட்கறதுக்கு ஆள் இல்லைங்கிற தைரியத்துல எல்லா பழியும் ஏன் மேல போடுறான். ஏய், நான் ஒன்னும் பழி போடல, உண்மையதான் சொல்றேன். சத்தமா பேசினா அது உண்மையாயிடுமா? அந்த உண்மைக்கு என்ன ஆதாரம் இருக்கு? எங்க வீட்டு சிசிடிவி கேமரால எல்லா ஆதாரமும் இருக்கு. நீயும் இவனும் குசு குசுன்னு பேசிட்டு இருந்தீங்க. அந்த கலர் பொடி அடிக்கிற கன்ல ஆசிட் கலந்து வச்சதை உங்ககிட்ட காட்டினா எல்லாமே கிளியரா இருக்கு. பார்க்கணுமா? நீ எல்லாம் மனுஷ ஜென்மமா? இப்படி இன்னொரு வீட்டு ஃபங்க்ஷன்ல போய் இப்படி போய் பண்ணிருக்கியே, இது உனக்கே நல்லா இருக்கா? நீ எல்லாம் பூங்கோத நாச்சியார் வம்சமா? அதை கெடுக்கிறதுக்குனே வந்து பிறந்திருக்கி. ஆமா தீபி, நீ இப்படி நடந்துக்குவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. உன்னை எந்த களங்கமும் இல்லாம மருமகளா என் வீட்டுல வாழ வைக்கணும்னு எவ்வளவு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்க. நீ இப்படி மோசமா நடந்துக்கிட்டியே. உங்களுக்குள்ள ஒரு பிரச்சனைனா அது நம்ம வீட்டுக்குள்ளேயே வச்சுல பேசி தீர்த்திருக்கணும். அதை விட்டுட்டு இப்படி எல்லாம நடந்துக்கணும். நீ பண்ண தப்பால இப்படி ரெண்டு குடும்பமும் இங்க வந்து நிக்கிற மாதிரில ஆயிடுச்சு. ச்சே. இப்ப அழுது என்ன பிரயோஜனம்? உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நீ என்கிட்ட சொல்லி இருக்கணும். அதை விட்டுட்டு இப்படி எல்லாருமே குத்த சொல்ற மாதிரி நடந்துக்கிட்டியே. இப்ப பாரு, நான் தான் உனக்கு அதிகமா செல்லம் கொடுத்து கெடுத்துட்டேன்னு எல்லாருமே என்னதான் திட்டுறாங்க. நீங்க நினைக்கிறதெல்லாம் இருக்கட்டும், இது அட்டெம்ப்ட் மர்டர் கேஸ். எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண அவ்வளவுதான், 7 வருஷம் உள்ள தள்ளிடுவாங்க. சார், தள்ளுங்க சார். அந்த மாதிரி பண்ணா கூட இவளுக்கெல்லாம் புத்தி வராது. வயசு பொண்ணா இருக்கு, மூக்கு மூலியமா வேற இருக்கு. உள்ள போனா அவ்வளவுதான், வாழ்க்கையே போயிடும். பெரிய இடத்து பொண்ணா இருக்கேன்னு யோசிக்கிறேன். சார், பெரிய இடம் சின்ன இடம்லாம் பார்க்காதீங்க சார். அப்படி பார்க்கறதுனால தான் எல்லா தப்புமே நடக்குது. தீபிகாவை யாராவது திட்டினா என்னால பொறுத்துக்க முடியாது. இன்னைக்கு இவள நானே இழுத்து போட்டு அடிக்கணும்னு அவ்வளவு கோவம் வருது. செத்த வயிறு பத்தி எரியுதுன்னு சொல்லுவாங்களே, அப்படி என் வயித்துல நெருப்பள்ளி கொட்டிட்டியடி. நீ என் வயித்துல பிறந்ததுக்கு பிறக்காமலே இருந்திருக்கலாம். இப்படி வந்து அவமானப்படுறதுக்கு மலடின்னு அவமானப்பட்டிருக்கலாம்.
பிள்ளைங்க பண்ற தப்புனால பெத்தவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு இப்போ உங்களுக்கு தெரியாதுமா? எங்க வயசுல எங்க நிலைமையில வந்து நிக்கும் போது தான் உங்களுக்கு தெரியும். இவெல்லாம் எங்க உருப்பட போறா? கண்ணீரை டிஷ்யூ பேப்பரை தொடச்சு போட்டுட்டு ஜிங்கு ஜிங்குன்னு பின்னாடியே வந்துருவா. இந்த ஜென்மத்துல இவளை யாராலையும் திருத்த முடியாது. ஜீவா சொல்ற மாதிரி இவளை ஜெயிலுக்கே அனுப்பிடலாம். என்ன, நாம நாளைக்கு வெளியே தலை காட்ட முடியாது. அதான் பாக்குறேன். பூங்கோதன் நாச்சியார் வம்சத்துக்கு தீராத களங்கம் வந்து சேர்ந்துரும். அதான் யோசிக்கிறேன். இல்ல இவள பாட்டி, இப்போ இவளை நினைச்சு நீங்க வருத்தப்படுறதுக்கு பதிலா அவ தப்பு பண்ணும்போதே கண்டிச்சு வளர்த்துருக்கணும். இப்ப நீ என்ன சொன்னாலும் அதை கேட்கிற மனநிலைமையில தான்பா நான் இருக்கேன். ச்சே, இதெல்லாம் கேட்கணும்னு என் தலை எழுத்து. ஜீவா, நீ சும்மா இரு. சந்தர்ப்ப சூழ்நிலை தெரியாம எதுவும் பேசாத. இத பார், தீபிகா ஜெயிலுக்கு போனா அவங்க ஃபேமிலி பேர் ரொம்ப கெட்டு போயிடும். தப்போ ரைட்டோ, அவ இப்படி நடந்துக்கிறதுக்கு நீயும் ஒரு காரணம். அதனால அவ மேல எந்த ஆக்ஷன் எடுக்க வேண்டாம். அது கரெக்டு தான் சார். எஃப்ஐஆர் போடாமல் இருக்கிறது தான் சரி. ஜீவா, நீ உன் ஃப்ரெண்டு கிட்டயும் அவங்க அப்பா கிட்டயும் பேசி கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்க சொல்லு. மா, இது அவங்க ஃபேமிலி அஃபெக்ட் ஆக போன விஷயம். இதெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. ஜீவா, உன் பெருந்தன்மை எனக்கு புரியுது. அந்த பொண்ணு பண்ணது தப்புதான். அதுக்காக இவ்வளவு பெரிய ஃபேமிலி பாதிக்க கூடாது. நீ எவ்வளவு பெருந்தன்மை நடந்துக்கிறியோ அதே மாதிரி நானும் நடந்துக்கணும் இல்லையா? எஸ்ஐ சார், நான் இந்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிக்கிறேன். அதுக்காக அப்படியே விட முடியாது. இனிமே இந்த மாதிரி எந்த தப்பு பண்ண மாட்டேன்னு எழுதி கொடுத்துட்டு ஃபேமிலியில் உள்ளவங்க சைன் பண்ணிட்டு போங்க. இனிமே அந்த பொண்ணு சின்ன தப்பு பண்ணாலும் உள்ள தள்ளுவேன். யாரு முகதாட்சணியும் பார்க்க மாட்டேன். ஏட்டு, இவங்க எல்லார்ட்டும் எழுதி கையெழுத்து வாங்கிட்டு வெளியே அனுப்பு. சரிங்க சார். இப்படி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து கையெழுத்து போடுற அளவுக்கு பண்ணிட்டியே. இப்படி நடந்துகிட்டதுக்கு நீ செத்துருக்கலாம். இல்ல இதையெல்லாம் பார்க்காம நான் செத்துருக்கலாம். சரி, நடந்தது நடந்து போச்சு. இனிமே யாரும் இதை பெருசுபடுத்த வேண்டாம். வா தீபிகா. எங்க கூப்பிடுற? என்ன, ஏன் இப்படி கேக்குறீங்க? ஏன் வீட்டுக்கு தான். உன் வீட்டுக்கு வந்துதான் அவ ரொம்ப கெட்டு போயிட்டா. அவளா கெட்டு போனாளா இல்ல மருமகன்னு நீ சொல்லி கெடுத்துட்டியான்னு தெரியல. பாட்டி, கோவப்படாதீங்க பாட்டி. உங்க உடம்புக்கு ஏதாவது ஆயிட போகுது. பாரு, பூங்குடிய பாரு. அவ யாரடி எனக்கு? ஏ மேலையும் நம்ம குடும்பத்து மேலேயும் எவ்வளவு அக்கறை வச்சிருக்கா. அன்பு, பண்பு, சாமர்த்தியம் எல்லாம் எப்படி காட்டணும்னு அவளை பார்த்து கத்துக்கோ. நீ இப்படி இருக்கிறதாலதான் அன்னைக்கு முகூர்த்தத்துக்கு முன்னாடி
ஜீவா கிட்ட உன் கழுத்துல தாலி கட்ட வேண்டான்னு நான் தான் சொன்னேன். பார்வதி, அத பத்தி பேச வேண்டிய இடம் இது இல்ல. இப்ப என்ன என்ன பண்ண சொல்றீங்க? எது எப்படியோ இந்த குடும்பம் இன்னொரு தடவை இந்த மாதிரி அவமானத்தை எல்லாம் சந்திக்க கூடாது. அப்படி நடக்கணும்னா தீபிகா என் வீட்டுல என் கண் பார்வையில இருக்கிறது தான் நல்லது. இல்ல, நான் பாத்துக்கிறேன். வேணாம் ஐயா, இது வரைக்கும் நீ பாத்துக்கிட்டதே போதும். போல பாருங்க, உங்க பேத்தி என்ன காரியம் பண்ணிருக்கான்னு பாருங்க. ஜீவாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக கொலை கூட பண்ணுவா போல இருக்கு. பார்வதி, நீ இப்படி கத்தி கூப்பாடு போடுறதுனால என்ன நடக்க போகுது? எந்த அவசியம் இல்லாம வாய் பேச முடியாத ஆளுகிட்ட நின்னுகிட்டு ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்க. இவ பண்ணதுதான் ஊர் முழுக்க தெரிஞ்சு போச்சே. இந்த வம்சத்துக்கே அசிங்கமா போச்சு. அப்புறம் என்ன? இந்த குடும்பத்துல இவ்வளவு கொடூரமா வந்து சேர்ந்திருக்கா. ஏன் பார்வதி, நீ பண்ண கொடூரத்தை விடவா தீபிகா பண்ணிட்டா? நான் கொடுமை பண்ணனா? நான் என்ன பண்ண? பாத்தியா சீதா, உன் மாமியார் எப்படி எகத்தாளமா கேள்வி கேக்குறாங்கன்னு. அன்னைக்கு நாம ஏற்பாடு செஞ்ச மாதிரி ஜீவா தீபிகா கழுத்துல தாலி கட்டி இருந்தானா இன்னைக்கு ஏன் இந்த பிரச்சனை வரப்போகுது? இப்பதானே தெரியுது தீபிகாவோட வாழ்க்கை மொத்தமா கெட்டதுக்கான காரணம் நீதானே. இவ கெட்டதுக்கு காரணம் நான் கிடையாது, நீதான். நீங்க ரெண்டு பேரும் ஒழுங்கா இருந்திருந்தா இவையே இந்த நிலைமைக்கு வந்து நிக்கிறா. ஜீவாவுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு தெரிஞ்சுதான் அந்த கல்யாணத்தை நிறுத்த நான் வழி சொன்னேன். சபாஷ், நீ பெரிய மகாராணி. பூங்கோத நாச்சியார் வம்சத்தை அப்படியே நில்லுன்னு நிறுத்த வந்திருக்க. மன வர வரைக்கும் வந்துட்டு ஒருத்திக்கு தாலி ஏறலன்னா அவ மனசு என்ன பாடுபடுன்னு உங்க யாருக்குமே தெரியாது. அது எனக்கு நல்லாவே தெரியும். அன்னைக்கு நான் அனுபவிச்சேன். இன்னைக்கு அதே கதி என் பேத்தி தலையில வந்து விடிஞ்சிருக்கு. அன்னைக்கு அப்படி எனக்கு நடந்ததுக்கும் நீதான் காரணம். இன்னைக்கு தீபிகாவுக்கு நடந்ததுக்கும் நீதான் காரணம். ராஜம்மா, ஓ மேல எனக்கு பரிதாபம் இருக்கு. தாலி கட்டுறதுதான் கல்யாணம்னு நீ நினைச்சுக்கிட்டு இருக்க. ஆனா ரெண்டு மனசும் சேர்றதுதான் கல்யாணம்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அன்னைக்கு நீ செஞ்ச தப்பதா இன்னைக்கு தீபிகாவையும் பண்ண வச்சிருக்க. அதனாலதான் நான் ரொம்ப பயப்படுறேன். உன் நிலைமை தீபிகாவுக்கு வந்துருச்சுன்னா அதுக்கு தான் நானும் பயப்படுறேன்.
என் நிலைமை தீபிகாவுக்கு வரக்கூடாது, வரவும் விட மாட்டேன். நானும் பூங்கோத நாச்சியார் பரம்பரையில பாதிக்கப்பட்டவன். நான் ஒண்ணு ஓசியில சாப்பிட்டுக்கிட்டு உடம்ப வளர்த்துக்கிட்டு தெரியல. என் உரிமையில தலையிடுற உரிமை இங்க யாருக்கும் கிடையாது. நான் இந்த பரம்பரையில பிறந்தவன், நீ வந்து கலந்தவன். ஒரிஜினல் வாரிசுக்கும் வந்தேரிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ராஜம்மா